ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைட் ஃபியூச்சர் சேனல். இந்த சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, சென்னை ரீஜன்ல இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ், அதாவது பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்டா இருக்கட்டும், என்ஆர்ஐ இருக்கட்டும், அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்கிங்ல எந்த பெஸ்டா இருக்கக்கூடிய காலேஜஸ், எந்த காலேஜ் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும், கல்ச்சுரல்ஸ்ல எந்த காலேஜஸ் பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். சோ அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி கொடுத்திருக்காங்க. காட்டங்குளத்துல லொகேட்டா இருக்கு. சத்யபாமா யூனிவர்சிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்த்ல வந்து பாத்தீங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த காலேஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய காலேஜஸா இருக்கும் உங்களுக்கு. அண்ட் உங்களுக்கு ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் கொடுத்திருக்காங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி கொடுத்திருக்காங்க, சென்னையில லொகேட் இருக்கு. ஸோ இந்த காலேஜஸ் எல்லாமே சென்னை ரீஜன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜஸ் இருக்கும். பிளேஸ்மெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா கொடுத்துட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர் ரீஜன்ல இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ் லிஸ்ட்டும் பார்த்தலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடிய காலேஜ் பாத்தீங்கன்னா அமிதா யூனிவர்சிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இந்த காலேஜஸ் எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள வரக்கூடிய காலேஜஸ் இருக்கக்கூடிய உங்களுக்கு. அடுத்ததான் உங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க. கருமியா யூனிவர்சிட்டி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப், அதாவது பாத்தீங்கன்னா சிஐடி கொடுத்திருக்காங்க. அடுத்ததான் உங்களுக்கு கேபிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இந்த காலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டிஸ் கீழே வரக்கூடிய காலேஜஸ் இருக்கும். அண்ட் காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் கல்ச்சுரல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செமினார் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாப் லெவல்ல இருக்கக்கூடிய காலேஜஸ் இருக்கு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈரோடு ரீஜன்ல இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ். ஸோ இந்த காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடிய காலேஜ் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா ஈரோடு ரீஜன்ல ஒரு டாப் லெவல்ல இருக்கக்கூடிய காலேஜ்னே சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈரோடு ரீஜன்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய காலேஜ், இது ஒரு டாப் லெவல்ல பிளேஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய காலேஜ்னே சொல்லலாம். ஒரு ரெண்டு காலேஜும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈரோடு லெவல்ல ஒரு டாப்ல இருக்கக்கூடிய காலேஜ்னே சொல்லலாம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்ஜினியரிங்ல ஏதாவது டவுட் இருந்தாலோ, இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல ஏதாவது டவுட் இருந்தாலோ, உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.